மதுரையில் நேற்று முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. அதில் ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. அந்த வீடியோவில் தந்தை பெரியார் அவர்களையும், பேரறிஞர் அண்ணா அவர்களையும், கலைஞர் அவர்களையும், குறிப்பாக திராவிடத்தையும் விமர்சனம் செய்து மிகப்பெரிய ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தாங்க. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த மாநாட்டில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. ஒருவர் கூட இதை எதிர்த்து கண்டனம் தெரிவிக்கல. மாறாக ராஜேந்திர பாலாஜி மட்டும் வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இதை மாதிரி பயன்படுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. இது மோசமான ஒரு அரசியலை நோக்கி அதிமுக நகர்கிறதா அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டும். ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை அனைத்து இந்திய பிஜேபி RSS முன்னேற்ற கழகம் என்று தயவு செய்து எடப்பாடி அவர்கள் மாற்றி விடலாம். முழுக்க முழுக்க RSS பிஜேபி என்ன அஜெண்டாவை கொண்டு வராங்கன்றது எல்லா மக்களுக்கும் தெரியும். அந்த கட்சியோடு கூட்டணி வைத்து யாரை எந்த கொள்கையை அழிப்பதற்கு, எந்த மக்களை அழிப்பதற்கு RSS பிஜேபி முயற்சிக்கிறதோ அந்த முயற்சிக்கு துணையாக அதிமுக நிற்கிறது. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் அடகு வைத்து இந்த நாட்டையும் இந்த மக்களையும் நாசமாக்குவதற்கு மிகப்பெரிய அளவில் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாரா எடப்பாடி அவர்கள்? ஏன்னா இது வரைக்கும் ஒரு கண்டன அறிக்கை எடப்பாடியிலிருந்து வரவே இல்லை. அமைச்சர்கள் தெரிவிச்சதா இருந்தாலும் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பேரறிஞர் அண்ணாவை கடுமையான விமர்சிச்சிருக்காங்க, தந்தை பெரியாரை விமர்சிச்சிருக்காங்க. உங்களுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர் யார்? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம எடப்பாடி அவர்கள் இன்று வரை பிஜேபியோடு கைகோர்த்து கொண்டு கூட்டணி பேரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் இந்த கூட்டத்தை எப்படி விரட்ட வேண்டும் என்று.